ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் இயேசு. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நாளாக போயிட்டு நான் ஒரு வீடியோவும் செய்யவில்லை. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், ஏசாயா 43:4 வசனம். நீ என் பார்வைக்கு அடிமையானபடியினால் கனம் பெற்றாய். அவருடைய பார்வைகளுக்கு அடிமையாயினபடியினால் கனம் பெற்றாய் என்று ஏசாயா 43:4 அதிகாரம் சொல்கிறது. அதே போல் ஏசாயா 45:2 அதிகாரம் சொல்கிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவேன். அவருடைய வசனங்கள் எல்லாம் இனிமையான வசனங்கள். ஆண்டவர் எப்போதுமே நல்லதை கூறி நல்லதை செய்கிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே போல் ஏசாயா 43:5 அதிகாரம், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த ஏசாயா அதிகாரங்கள் எல்லாமே அருமையான அதிகாரங்கள். அவருடைய வசனங்களை வாசிக்கும்போது எவ்வளவோ ஒரு இனிமையான வசனமாக இருக்கிறது என்று சொன்னால், ஏசாயா 44 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், 44:21 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், என் தாசன் இஷ்டவேலே, நீ என் தாசன் இஷ்டவேலே, நீ என்னால் மறைக்கப்படுவது இல்லை, நீ என்னாலே மறைக்கப்படுவதில்லை. அதே போல் வெளிப்படுத்தல் 3:8 அதிகாரம், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், அவருக்கு முன்னாலே உன்னுடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் நான் திறந்தபடியே வச்சிருக்கிறேன், நீ எதுக்குமே பயப்படாது என்று சொல்லித்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அதே போல் சங்கீதம் 32 அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 32:8 பார்த்தீங்கன்னு சொன்னால், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவருடைய கண்ணினாலே நீ எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி அவர் ஆலோசனை கூறுவாராம். அப்போ தேவனை நம்புகிறவர் எவருமே கைவிடப்படுவதில்லை. நீங்கள் அவரை நம்பினால் அவர் உங்களை விசுவாசிப்பார் என்று சொல்லிக்கொண்டு இத்தோட இந்த வசனத்தை முடிச்சுக்கொண்டு இன்னொரு நல்லொரு வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அந்த பெல் பட்டனை அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.